இயற்கையுடைய உயிருள்ள வடிவங்களை வழிபடுவதன் மூலியமா கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதனால மருதணி செடியை வீட்டுல வச்சு அதை வழிபடுவது ஆன்மீகமும் இயற்கை பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு அருமையான நடைமுறையா இருக்கு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இந்த வழிபாட்டுக்கு சிறந்த நாட்களா கருதப்படுது. அந்த நாள்ல மருதணி செடியை சுத்தமா பராமரிச்சு அதுக்கு மஞ்சள் கலந்து தண்ணீர் ஊத்தணும். அதன் பிறகு சுத்தமான தண்ணீர் ஊற்றிய பின்பு சிறிதளவு பன்னீரையும் ஊத்தலாம். இது செடியை புனிதமாகவும் தெய்வீகமாகவும் வச்சிருக்கும். வழிபாட்டின் போது மருதணி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால அலங்கரிக்கலாம். ஒரு தீபம் ஏற்றி தூபம் காட்டி மனசை ஒருமுகப்படுத்தி மகாலட்சுமி தாயை நினைச்சு வழிபடணும். இந்த வழிபாட்டின் போது மனசுல உள்ள எல்லா ஆசைகளையும் மருதணி செடி கிட்ட பகிர்ந்துக்கணும். குறிப்பா வறுமை விலக வேண்டும், தரித்திரம் அகன்று வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணும். பெண்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற எல்லா சிரமங்களும் படிப்படியா குறையும் அப்படின்னும், பண வரவு அதிகரிக்கும், வீட்டு சூழல் அமைதியாகும், குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் அடையும், மேலும் வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு.